ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஃப் டெக். ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி வந்து டாப் 5 பெஸ்ட்டு எடிட்டிங் அப்ளிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மொபைல் அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 அப்ளிகேஷனில் கடைசியில் இருக்கிற அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான அப்ளிகேஷன். அதனால் எடிட்டிங் அப்ளிகேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? நம்ம லிஸ்ட்டில் 5ஆவதாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் Can1 சொல்லக்கூடிய இந்த அப்ளிகேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இந்த அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் சோஷியல் மீடியா, அதுக்கப்புறமேட்டு ப்ரெசன்டேஷனுக்கு, டாக்குமெண்ட்டு, வெப்சைடு, இமெயிலு எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன் யூடியூப் தம்ப்நெயில்ஸ் கூட நீங்கள் வந்து ஈஸியாகவே இதில் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இதுக்குள்ளே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ப்ராம்ப்ட் இவங்களே கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணவோ இல்லை மாற்றவோ எடிட் பண்ணவோ ஈஸியாகவே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான டூல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எலிமெண்ட்ஸ்க்குலாம் போனீங்கன்னா நிறைய விதமான எலிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்களாம் என்ன பண்ணலாம், இதை வந்து வாங்கிக்கிட்டு சூப்பராகவே பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ், நீங்கள் புது புது டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி ஸ்டைலிஷான டெக்ஸ்ட் எல்லாம் உங்களுடைய நீங்கள் தம்ப்நெயில் இந்த மாதிரி போஸ்டர்ஸ் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பற்றி தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக இதில் மேஜிக் மீடியான்னு இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏஐயில் எதில் வேணால் கேட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஹார்ட்டுன்னு சொல்லி போடுறேன். ஹார்ட்னு போட்டோன்னே இது வந்து ஹார்ட் சிம்பிளை நமக்கு இங்கேயே வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், ஹார்ட்டுன்னு போட்டோன்னே ஹார்ட் சிம்பிள் வந்து நமக்கு வந்து வருது. நீங்கள் வந்து எது வேணாலும் போடலாம். உங்களுக்கு போட போட உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செமையான ஒரு சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். இது நம்மளுடைய லிஸ்ட்டில் 5ஆவதாக இருக்குது. ஓகேவா? இதை யூஸ் பண்ணாதவங்க மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது அடோப் எக்ஸ்பிரஸ்ன்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் சூப்பராகவே என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். இதுலேயே நான் சொன்ன மாதிரி நிறைய விதமான டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது அந்த அப்ளிகேஷனை விட ரொம்ப ரொம்ப ப்ரொஃபஷ்னல்ஸாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லா விதமான கேட்டகரிக்கும் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், செலிப்ரேஷன்ஸ், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த நியூஸ் லெட்டர்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபுட்பால்லாம் இப்போ வந்துட்டுருக்கு, அந்த ஃபுட்பாலுக்கானது. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விதமான இது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு ஒரு இமேஜ் வந்து நமக்கு வந்துருச்சு பாருங்கள். இதை நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து எதை வேணாலும் மாற்றிக்கலாம், எதை வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் வந்து செமையான ஒரு இது. இதில் வந்து எந்த டெக்ஸ்ட்டு வேணாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து நிறையாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நிறைய விதமான அலைன்மெண்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு இதுலேயும் ஏஐக்கான நிறைய மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து டெஸ்ட் எஃபெக்ட்டு எது வேணாலும் நீங்கள் போட்டுக்க முடியும். இது ஒரு செமையான அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், தாராளமாகவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இதை யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்துங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுக்கு ஏன் கியூஆர் கூட நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ரீசைஸ் இமேஜ். ஓகேவா? ஒரு சின்னதாக ஒரு இமேஜ் இருக்குது, அதை நம்ம பெருசாக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து 19:6 ரேஷியோ இருக்கும், 16:8 ரேஷியோ இருக்கும். இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்க முடியும். ஓகேவா? அதுவும் கூட நீங்கள் வீடியோ இமேஜ் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த அது மட்டும் இல்லாமல் கீழே கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், லோகோ, இன்ஸ்டாகிராம் ரீல் இந்த மாதிரி இருக்குது. அனிமேட்டட் கேரக்டர்ஸ் கூட நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஸோ சூப்பரான அப்ளிகேஷன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 3ஆவதாக பார்க்க போகிறது ஸ்னாப்சீடுன்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன். ஸ்னாப்சீடுன்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஒயிட் பேலன்ஸ், கிராப்பு, அதுக்கப்புறமேட்டு இதில் ப்ளூம் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் கிளாமர் க்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நம்ம ஜஸ்ட் இப்படி பண்ணால் இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் பிரைட்னஸ் ஏற்றுறேன், பிரைட்னஸ் குறைக்கலாம். அதுக்கப்புறமேட்டு பாருங்கள், இதில் சேச்சுரேஷன்ஸை நம்ம ஏற்றி பார்க்கலாம். இங்கே பாருங்க, இந்த ஒரு சாதாரண இமேஜ் வந்து இது எப்படி மாற்றுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து என்னென்னா ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதாவது மைனூட்டான எடிட்லாம் பண்ணுவேன், எனக்கு வந்து இமேஜ் வந்து அந்த மாதிரி வரணும் அப்படின்னா
இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்னாப்சீட் நம்ம லிஸ்ட்டில் 2வதாக இருக்கிறது இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பிக்சார்ட்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் நீங்கள் வந்து இதில் ஃபோட்டோ, அதுக்கப்புறமேட்டு பேக்ரவுண்டு எதை வேணாலும் க்ரியேட் பண்ணால், நான் இதை பர்சனலாக கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இது வந்து அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பிகினருக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இந்த கிராப் பண்ணுறதெல்லாம் இப்போ யூடியூப் தம்ப்நெயிலா, யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். யூடியூப் தம்ப்நெயில்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எதை வேணாலும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? டெக்ஸ்டெல்லாம் நீங்களே வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து GF டெக்னு சும்மா அடிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் வேணால் நீங்களே டவுன்லோட் பண்ணி கூட சேர்த்துக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹைலைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஹைலைட்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து சுலபமாக பண்ணிக்கலாம். ஓகேவா? செமையான ஒரு அப்ளிகேஷன் தான் சொல்லணும். இதில் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவு, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். மஸ்ட்டு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது லைட் ரூம் அப்படின்னு சொல்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான, அதாவது எனக்கு என்ன சொல்கிறது, அதாவது பெஸ்ட்டான எடிட் வேணும் எனக்கு அப்படின்னீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இதில் ப்ரீசெட்ஸ், அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? நீங்கள் ப்ரீமியமாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து நல்ல ஒரு இமேஜாகவே க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட் ரூமில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் இருக்குது. பாருங்கள், நான் ஒரு இமேஜை போட்டிருக்கேன். இதில் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பண்ணக்கூடியதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பிச்சு பெசராமல் அழகாக பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த இமேஜ் வரும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5 அப்ளிகேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த 5 அப்ளிகேஷன் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு டாப் 5 அப்ளிகேஷன் என்ன வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.